அனைவருக்கும் வணக்கம். டாஃப் ஐஏஎஸ் அகாடமி குரூப் 4 அச்சீவர் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேம், உங்களை பற்றி சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேர் எம் ஸ்ரீதேவி. என்னோட ரேங்க் வந்து 1619. நான் எடுத்துருக்க போஸ்ட் வந்து டைப்பிஸ்ட் இன் சபார்டினேட் கோட்டா, சென்னை. ஓகே மேம், இந்த டிஎன்பிசிக்குள்ள வரணுன்ற அந்த ஆர்வம் வந்து உங்கள் யார்கிட்ட இருந்து மேம் வந்தது? நான் வந்து வில்லேஜ்லேருந்து தான் வந்து பார்த்தா வரேன். ஜென்ரலாக வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தோன்னா அந்த சைடெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. என்ன வேலைக்கு போனாலும் கவர்மெண்ட் தான் போக போறியா, ஸோ எதுவுமே இல்லை அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நான் இதை இவ்வளோ பெரிய விஷயமா வந்து பார்த்தா சொல்கிறாங்கல்ல, ஸோ நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் மோட்டிவேட் ஆனது தான். அப்படி தான் இதுக்குள்ளே வந்தேன். ஓகே மேம், இப்போது நீங்கள் இந்த ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் ஆயிருக்கு மேம்? நான் இதுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் வந்து பார்த்தா ஆயிடுச்சு. காலேஜ் முடித்த உடனே வந்து பார்த்தா வந்தேன். நான் வந்து வந்த உடனே எனக்கு இதனோட இம்பார்ட்டன்ஸ் அந்தளவுக்கு எனக்கு வந்து இல்லை தான். ஸோ ஒரு 1 இயர் வந்து பார்த்தா நான் சுத்தமாக படித்ததுலாம் கிடையாது. ஜஸ்ட்டு போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க மாட்டேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தா இம்பார்ட்டண்ட்டோடு வந்து பார்த்தா இது பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா எனக்கு ஓகே நம்ம இது வந்து பார்த்தா இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இது டெஸ்ட்டு வந்து பார்த்தா நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் பண்ணி ஒரு மாதிரி வந்து பண்ணேன். ஓகே மேம், இப்போது இந்த ஸ்டடீஸ்க்கு பேசிக்கே வந்து மெட்டீரியல்ஸ் தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிச்சிங்க மேம்? முன்னே வந்து எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே வந்து இதில் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாமே வந்து கிளாஸ் நோட்ஸு, நான் வந்து கிளாஸ் குருவி டிஎன்பிசியில் வந்து பார்த்தா நான் படித்தேன். இங்கே டேஃபில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இதுலேயுமே வந்து பார்த்தா கொஷின்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனோட ஸ்டாண்டர்டும் வந்து பார்த்தா டே பை டே வந்து பார்த்தா மாறிட்டே வருது. முன்னே வந்து புக்கு வந்து ரெஃபர் பண்ணது ஓகே, ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அவுட் சோர்ஸ் நிறைய வந்து ரெஃபர் பண்ணி படிக்கணும். அதுதான் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எப்படி படித்தேன் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து பார்த்தா ஜென்ரலாக படித்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தா சான்ஸ் கிடைக்கும் போது ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா சைட் பை சைடு வந்து இது பண்ணிக்கணும். ஓகே மேம், இப்போது இந்த டிஎன்பிசிக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் ஒரு அச்சீவராக இருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் மேம். எல்லாருமே நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் வந்து நான் வந்து இன்னும் மேரிட்லாம் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து கேட்குறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்போ மேரேஜ் பண்ண போகிற என்ன அப்படி தான் வந்து பார்த்தா கேட்பாங்க. ஸோ நமக்கே வந்து பார்த்தா ஒரு மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் மேலே வந்து பார்த்தா நம்ம பேரண்ட்ஸும் வந்து பார்த்தா ஒரு மாதிரி திட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில டைம்ஸ். ஆனால் வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தா பேசுறது இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு மாதிரி நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பார்த்தா செல்ஃப் இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா நான் வந்து. ஓகே மேம், இப்போது நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய ஸ்டடி ஷெடியூல் எப்படி இருந்தது? நீங்கள் எதுக்கு எந்த சப்ஜெக்ட்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, அதை ஷேர் பண்ணுங்கள் மேம். தமிழ் தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து மேக்ஸு. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் நம்ம 25 அவுட் ஆஃப் 24 அந்த மாதிரி வந்து பார்த்தா வந்து போட்டாவே வந்து நமக்கு வந்து ஒரு இதுவாக போகும். ஸோ அது வந்து பார்த்தா நல்லா கான்சன்ட்ரேட் வந்து பார்த்தா பண்ணோம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா மெயின் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தா வந்து பாலிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஐஎன்எம் இதெல்லாம் வந்து பார்த்தா வந்து இது பண்ணலாம். கம்பேரிங் சயின்ஸ் அண்ட் இது ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து பார்த்தா நிறைய வந்து இது பண்ணலாம். மற்றதெல்லாம் இயர் கொஷின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் படித்தா கூட வந்து பார்த்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகே மேம், இப்போது ஒரு அச்சீவராக இருக்கீங்க. இப்போது நெக்ஸ்ட் அப்கமிங் ஜென்ரேஷன் இருக்காங்க, வர நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. 2026 ஆனுவல் பிளானர் வந்துடுச்சு. அந்த அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்னவா இருக்கும்? என்னோடய டிப்ஸ் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்தா கொஷின்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும்போது நிறைய அவுட்சோர்ஸ் வந்து பார்த்தா ப்ரிஃபர் பண்ணலாம், அதை வந்து சொல்வேன். அதுக்கப்புறம் டே பை டே வந்து பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்குள்ளே வந்து வந்த உடனே நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தா டைம் வேஸ்ட் பண்ணதுனால தான் எனக்கு டே பை டே எனக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே தான் வந்து வந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது இருக்க அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தா கடைசியில் நமக்கு டே பை டே குறைஞ்சிட்டே தான் வந்து பார்த்தா வரும். நமக்கு வந்து செல்ஃப் டவுட் ஆகிடும். ஸோ எனக்கு இதை மாதிரி வந்து பார்த்தா நிறைய நான் ஃபேர் ஆகிட்டேன் கடைசியாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 1 இயர் பிளானில் வரும் அப்படின்னா ஸோ அதை வந்து பார்த்தா அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும்.
அதுக்கப்புறம் மேக்ஸ்லாம் எப்படி வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம எவ்வளோ மேக்ஸ் நல்லா போட்டாலுமே டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம். அங்கே வந்து நம்ம அதுக்காக வந்து ஒரு மாதிரி நல்லா வந்து பார்த்தா பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தா நம்மளால் அங்கே ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஒரு 45 மினிட்ஸ் இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு 25 கொஸ்டின்ஸ் போட்ட மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ தான் நம்ம அங்கே வந்து ப்ராப்பராக அதை வந்து கொடுக்க முடியும் நம்மளால். அவ்வளோ. ஓகே மேம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுடைய ஸ்டடி வேவையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி.